ஹலோ வீடியோஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஷியல் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ஃபேஷியல் வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில் உங்க ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் மார்க்கை ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து ஈவனாக வச்சுக்கிறதுக்கு இந்த ஃபேஷியல் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஃபேஷியலை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரா மில்க் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பேர்ட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க, பஞ்சு. இதை நல்லா டிப் பண்ணிருந்தீங்கன்னா பஞ்சில் வந்து அந்த மில்க் நல்லா ஊறிக்கிறோம். இதை வச்சு இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம என்னதான் ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணாலுமே வந்து நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்ல வந்து அழுக்குகள் வந்து இருக்க தான் செய்யும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்ல இருக்கிற அந்த அழுக்கு எல்லாத்தையுமே வந்து இந்த பாலும் எடுத்துரும். உங்க ஸ்கின்னை வந்து நல்லா கிளியரா வச்சுக்கிறதுக்கு இந்த மில்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இந்த மாதிரி பஞ்சை வச்சு, அதாவது பஞ்சில பாலை தொட்டு இந்த மாதிரி உங்க ஸ்கின்ல வந்து நல்லா தொடச்சி வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு மசாஜ் மாதிரியும் கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது உங்க ஸ்கின்ல இருந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கை வந்து கொடுக்கும். இப்போ நான் என்னோட ஃபேஸ் அண்ட் கழுத்துன்னு சொல்லி 2 இடத்துலையுமே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிற போகிறேன். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ண போகிறதில்ல. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து நான் விட்டுற போகிறேன். நல்லா நம்ம ஸ்கின்னோட வந்து நல்லா மிங்கிள் ஆகி அந்த அந்த நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா பால், அது வந்து நல்லாவே ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அது தண்ணிக்கும் வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து மூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் வந்து போகலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்டீமிங் தான். நல்லா சுடு தண்ணி, அதாவது உங்களுக்கு சூடு தாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லா தண்ணியை வந்து சூடு பண்ணி அதில் ஒரு கிளாத்தை வச்சு நல்லா டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி வச்சு வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெப் பண்ணும்போது உங்களோட போர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். போர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த போர்ஸில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் வந்து ஃபுல்லாக டீப்பாக போய் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபேஸ் அண்ட் நெக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. இதை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொடுத்தாலே போதும். அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம மூவ் ஆயிடலாம். இப்போ தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்து போகலாம். தேர்டு வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம் நம்ம ஃபேஸை. அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் வந்து எடுத்துக்கோங்க. அது கூட வந்து தயிர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது 2த்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 2யும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஃபேஸ்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்க்ரப் பண்றதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை வந்து தண்ணியை வச்சு நல்லா பைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்க பண்ணுங்க. ட்ரையா இருக்கிற ஃபேஸ்ல வந்து ஸ்க்ரப் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க பண்ணும்போது இன்னுமே வந்து உங்க ஃபேஸை வந்து டேமேஜ் ஆகிரும். ஸோ தண்ணியை வச்சு உங்க ஃபேஸை வந்து நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. இந்த ஸ்க்ரப் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த போர்ஸ்லாம் ஓப்பனா இருக்கு இல்லையா, அதுல உள்ள அழுக்குகளை எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா. அது கூட சேர்த்து உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து கிளீனா வச்சுக்கிறதுக்கு இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்க ரொம்பவே மைல்டா வந்து அப்ளை பண்ணுங்க. உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது நல்லா மசாஜ் மாதிரி கொடுங்க. அப்பதான் உங்க ஃபேஸ்ல இருக்கிற அந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ண வைக்க முடியும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க ஃபேஸை வந்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நான் என்னோட ஃபேஸ்ல வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணிட்டு இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். இப்போ என்னோட ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் வந்து இருக்கும். உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸும் வந்து நல்லாவே ரிமூவும் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 4th ஸ்டெப் வந்து போகலாம். 4th ஸ்டெப் வந்து மசாஜ் நம்ம வந்து ஃபேஸுக்கு வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி வந்து எடுத்துக்கோங்க.
இப்ப இத 2யுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு க்ரீமி டைப்ல வந்து இருக்கும். அந்த க்ரீம அப்படியே எடுத்து உங்க ஃபேஸ்ல வந்து ஒரு நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மசாஜ் மாரி குடுத்துக்கோங்க. ஏன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்கின்ன வந்து ஸ்க்ரப் பண்ணியிருக்கிறனால, இந்த மசாஜ் ஸ்டெப் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு சாஃப்டான உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க மசாஜ் வந்து குடுக்கும்போது, உங்க ஸ்கின்ல வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷன் ஆகும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் வந்து கொண்டுட்டு வரதுக்கும் இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா உங்க ஃபேஸ் ஃபுல்லா இந்த கிரீம அப்ளை பண்ணிட்டு, ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் ஆவது நல்லா கீழ இருந்து மேல் வாக்குல வந்து நல்ல ஒரு மசாஜ் மாரி குடுங்க. அப்பதான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் குடுக்கும். நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டையுமே வந்து குடுக்கும். உங்க ஸ்கின்னும் வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸா, நல்ல ஒரு ஸ்மூத்தனாவும் இருக்கும். இப்ப ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு மசாஜ் வந்து என்னோட ஃபேஸ்ல நான் வந்து குடுத்துக்கிறேன். நீங்க YouTubeல வந்து ஃபேஸ் யோகான்னு சொல்லி போட்டீங்கன்னா, ஒரு 4, 5 ஸ்டெப் வந்து மசாஜ் பண்ற மாரியே ஸ்டெப் வந்து இருக்கும். அந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்க இங்க யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங்கும் கொண்டு வரும். அதே நேரத்தில உங்க லூஸான ஸ்கின்லாம் வந்து நல்லா டைட்டன் ஆகுறதுக்கும், அந்த மசாஜ் ஸ்டெப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்ல ஒரு க்ளோயிங்கையுமே கொண்டுட்டு வரும். உங்க தளர்ந்த ஸ்கின்லாம் வந்து நல்லா டைட்டன் ஆகி, உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டையுமே வந்து இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே குடுக்கும். அதனால உங்க ஸ்கின்னுக்கு வந்து எப்பயுமே நல்ல ஒரு மசாஜ் வந்து குடுங்க. அப்பதான் உங்க ஸ்கின் வந்து எப்பயுமே யூத்ஃபுல்லாவும், யங்காகவும் இருக்கும். இந்த மசாஜ் வந்து ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் மட்டும் நீங்க வந்து பேக் அப்ளை பண்ணும்போது குடுத்தா போதும். அதுக்கு மேலயுமே வந்து நீங்க குடுக்கலாம். உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ வந்து இந்த மசாஜ் வந்து உங்களுக்கு குடுக்கும். இப்ப ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்க. இப்ப என்னோட ஸ்கின்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து இருக்கும். நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட்டுமே வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போயிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஓட்ஸ் பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உளுந்து பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர எடுத்து கர்ட் ஊத்தி இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கர்ட் இதுல ஆட் பண்றது வந்து வீடியோல இது டெலீட் ஆயிருச்சு. ஸோ, அதனால வந்து நீங்க கர்ட் வந்து இத மிக்ஸ் பண்றதுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பேக் டைப்ன்னு வந்து கொண்டுட்டு வந்துருங்க. இப்ப இந்த பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்ல நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ் அண்ட் நெக்குன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே நல்லா ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்க ஃபேஸ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இதுல ஆட் பண்ணியிருக்க ஓட்ஸ் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோ பண்ணி குடுத்து, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி குடுத்து, கிளியராவும் உங்க ஃபேஸ வந்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல வந்து உளுந்து பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உளுந்து வந்து இன்ஸ்டன்டாவே உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ வந்து கொண்டுட்டு வரும். ஏன்னா உளுந்துல வந்து ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கிறனால உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணியும் கொடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற பிக்மெண்டேஷன எல்லாம் ரிமூவ் பண்ணி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா ஈவனாவும் வச்சுக்கிறோம். உங்க ஸ்கின்ன வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்காவும், கிளியராவும் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் இதுல வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடர் வந்து உங்க ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டாவே நல்ல ஒரு பிரைட்னஸா வந்து கொண்டுட்டு வரும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல வந்து பிளாக் மார்க் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, அன்ஈவனான ஸ்கின் டோன் இருக்கு அப்படின்னாலும், அதையுமே வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து ஈவனா மாத்தி குடுத்துரும். நெக்ஸ்ட் இதுல வந்து கர்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கர்ட் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோயிங்காவும் வச்சுக்கிறோம். அதே நேரத்துல உங்க ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ன வந்து நல்லாவே பிரைட்டனாவும் வச்சுக்கிறோம். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் அண்ட் நெக்ன்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்னோட ஃபேஸ வந்து இப்ப வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கூட இருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ வந்து நீங்க வீக்லி 1 டைம் ஆவது நீங்க பண்ணுங்க. அப்பதான் உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டர்ட்ஸ்லாம் ரிமூவ் ஆகி, உங்க ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோ பண்ணி குடுக்குறதுக்கு இந்த ஃபேஷியல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னையுமே வந்து நல்லாவே பிரைட்டனும் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல வந்து டேன் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஃபேஷியல் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஃபேஷியலை வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. இந்த ஃபேஷியலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயே ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.